ஹே ஆல் வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் சுஜித். இன்னைக்கான கண்டென்ட் வந்து இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட் தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். இன்ஃபர்மேட்டிவான கண்டென்ட் தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். என்ன கண்டென்ட்னா, இது எல்லாருக்கும் நம்ம கண்டிப்பா இது நம்ம வாழ்க்கையில ஒரு வாட்டியாச்சும் நடந்திருக்கும். அதாவது இன்ஸ்டாகிராம் நைட் தூங்க போறதுக்கு முன்னாடி எடுத்திருப்போம். ஒரு ரீல் பார்த்துட்டு அப்படியே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியால எடுத்திருப்போம். ஆனா அந்த ஒரு ரீலா மட்டும் இருந்தாதான் பிரச்சனையே இல்லையே. அந்த ஒரு ரீல் பாக்குறேன்ற சாக்குல 100 ரீல்ஸ் ஸ்க்ரோல் பண்ணி தள்ளி இருப்போம். கடைசியில டைம் பார்த்தா 10 மணிக்கு எடுத்திருந்தா 2 மணிக்கு முடிச்சிருப்போம். 2 மணிக்கு தான் நமக்கு தோணும், நம்ம மூளைக்கு அப்பதான் ஒரு ஒரு மோட்டிவேஷன் வரும். ஏதாவது ஒரு மோட்டிவேஷன் ரீலோ, கடைசியா ஸ்டாப் ஸ்க்ரோலிங்ன்ற ஒரு ரீலோ பார்க்கும்போது தான் நம்ம மூளைக்கு தோணும், நம்ம ரொம்ப நேரம் ஸ்க்ரோல் பண்ணிட்டோமோ அப்படின்றது. இது எதுக்கு நடக்குது, இதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்டிபிக் ரீசன் என்னன்றதை இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது எதுக்கு நடக்குதுன்னா, கிளியரா ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். இன்ஸ்டாகிராம்காரன் வந்து தெளிவா ஒரு அல்காரிதமா செட் பண்ணி வச்சுட்டான். என்னன்னா, உங்களுக்கு பிடிச்ச ரீல் மட்டும் தான் உங்களுக்கு வரும். நீங்க அதிகமா எதெல்லாம் பாக்குறீங்களோ, உங்களோட ப்ரிஃபரன்ஸ் எது அதிகமா இருக்கோ அந்த ரீல தான் உங்களுக்கு தள்ளுவான். அத நீங்க ஃபர்ஸ்ட் ட்ராப்ல மாட்டிக்கிட்டீங்க. அதாவது புலி போய் கூண்டுல மாட்டிக்கிட்ட மாதிரி நீங்க போயிட்டு ஒரு கூண்டுல மாட்டிக்கிட்டீங்க. ஃபர்ஸ்ட் அது உங்களுக்கு பிடிச்ச கண்டென்ட்டா இருக்கும். ரெண்டாவது, இன்ஸ்டாகிராம் கிரியேட்டர்ஸ். சில இன்ஸ்டாகிராம் கிரியேட்டர்ஸ்க்குலாம் நல்ல மூளை இருக்கும். அதாவது என்ன மாதிரி கண்டென்ட் போட்டா பாப்பாங்க, அதுல என்ன மாதிரி எடிட்ஸ் எல்லாம் போட்டா மக்களை வந்து ஹோல்டு பண்ணி வைக்க முடியும். ஆக்சுவலி ரிட்டன்டிவிட்டின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. அதாவது இன்ஸ்டாகிராம் ரீல்ல வந்து நீங்க ஸ்க்ரோல் பண்ணிடுறீங்களா, அந்த ரீல பாக்குறீங்களா அப்படின்றது இருக்கு. எல்லா கிரியேட்டருக்கும் ரிட்டன்டிவிட்டி டைம் அதிகமா இருக்கணும்னு தான் ஆசை. அதனால அவங்க என்ன பண்ணுவாங்க, எடிட்டிங்ல இம்ப்ரூவ் பண்ணுவாங்க. ஒரு 15 செகண்ட்ஸ்க்கு ஒரு வாட்டி ஏதாவது இன்ஸ்டன்ட் கிராட்டிபிகேஷன் கொடுத்தா உங்க பிரெயின் அப்படியே ஸ்டக் ஆகி நின்றும். ஓகே, 15 செகண்டுக்கு ஒரு வாட்டி நமக்கு இந்த இன்ஸ்டன்ட் கிராட்டிபிகேஷன் கிடைக்குது, அப்போனா நமக்கு பிடிச்ச விஷயத்தை தான் நம்ம பிரெயின் பண்ணும். சோ உங்க பிரெயினை வந்து ஹேக் பண்ணிட்டாங்க, அவ்வளவு லிட்டரலி ஹேக் பண்ணிட்டாங்க. அப்படியே உட்கார வச்சிரும். அதுக்கப்புறம் மூணாவது விஷயம் என்னடானா, நம்மளோட சோம்பேறித்தனம். என்னதான் நமக்கு தெரியுது, அவங்க நம்மள இந்த மாதிரி பண்றாங்க, ஒரு டிராப்ல எடுத்துட்டு போய் மாட்டி விட்டாங்க, ரீல்ஸ் ஸ்க்ரோல் பண்றோம்னு தெரிஞ்சாலும் நம்மளோட சோம்பேறித்தனம் என்ன பண்ணும்னா, சரி உட்காருவோம், இன்னைக்கு ஒரு நாள் தானே, நாளைக்கு ஒரு நாள் தானே அப்படின்ற ப்ரோகாஸ்டினேஷன் ஸ்டார்ட் ஆயிருது. இந்த 3 டிராப்ல நம்ம மாட்டுறதுனாலதான் இந்த இன்ஸ்டாகிராமோடைய அல்காரிதம் கிட்ட நம்ம மாட்டிக்கிறோம். ஓகேவா, இதை எப்படி நம்ம பிரேக் பண்றது அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மெயின் திங், இன்ஸ்டாகிராம உங்க ஹோம் ஸ்கிரீன்ல இருந்து தூக்கிடுங்க. ஹோம் ஸ்கிரீன்ல இருந்து தூக்கிட்டு, நான் டெலீட் பண்ணுங்கலாம் சொல்ல மாட்டேன், ஏன்னா எது எடுத்தாலும் அது ஒரு சோஷியல் பிளாட்ஃபார்ம். நீங்க மெசேஜிங் யூஸ் பண்ணுவோம், கரெக்டா ப்ரொடக்டிவா யூஸ் பண்ணீங்கன்னா அது சூப்பர்வான பிளாட்ஃபார்ம் தான். ஆனா நம்ம யூஸ் பண்ற விதம் தான் தப்பு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஃபர்ஸ்ட் டெக்னிக்கை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் ஹோம் ஸ்கிரீன்ல இருந்து இன்ஸ்டாகிராம் தூக்கிடுங்க, இல்லாட்டி கிரே ஸ்கேல் யூஸ் பண்ணுங்க. அதாவது உங்களோட இன்ஸ்டாகிராமோடைய கலர்ஸ் வந்து மங்கி பிளாக் அண்ட் ஒயிட்ல இருக்கும். எதுக்கு இது சொல்றேன்னா, பிளாக் அண்ட் ஒயிட்ல இருக்கும்போது ஒரு விஷயத்த, கலர்ஃபுல்லான விஷயத்த தான் நீங்க ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணுவாங்க பிரெயின். சோ பிளாக் அண்ட் ஒயிட்ல இருக்கிற விஷயத்த வந்து அவ்வளவா சூஸ் பண்ணாது. சோ இது ஒரு டெக்னிக். அதுக்கடுத்து இன்னொரு டெக்னிக் என்னடானா, ஹோம் ஸ்கிரீன்ல இருந்து தூக்கிடுங்க, வேற ஏதாவது நியூ ஃபோல்டர்ல போட்டு வைங்க. அப்ப வைக்கும்போது இது ஒரு பேரியர் மாதிரி. இன்ஸ்டாகிராம் எடுத்த உடனே ஹோம் ஸ்கிரீன்ல இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் அதை தொட்டு உள்ள போயிட்டு ரீல்ஸை பார்த்து முடிச்சிருவோம். அதுக்கு பதிலா ஒரு 2 ஃபோல்டர்ல, எக்ஸ்ட்ரா ஃபோல்டர்ல போட்டு வச்சோம்னா அது ஒரு 2 பேரியர் மாதிரி ஆக்ட் ஆகும். சோ நம்ம பிரெயின் என்ன நடக்கும், 2 பேரியரை தாண்டி நம்ம போய் இன்ஸ்டாகிராம் தொடறதுக்கு பதிலா நம்ம வேற ஏதாவது பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஸ்விட்ச் பண்ணிக்கும். இது ஒரு மெத்தட். இன்னொரு மெத்தட் என்ன இருக்குதுன்னா, நம்ம போன்ல போக்கஸ் மோடுன்னு ஒரு மோட் இருக்கும். அதை நம்ம இதுவரையும் பார்த்துருக்க கூட மாட்டோம். பார்த்திருந்தாலும் அதை அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு போயிருப்போம். அந்த போக்கஸ் மோடோட வேலை என்னடானா, நீங்க வந்து ஒரு சோஷியல் பிளாட்ஃபார்மை எவ்வளவு நேரம் யூஸ் பண்ணணும்னு நீங்க செட் பண்ணி வச்சுக்கோங்க ப்ரீ டிஃபைன்டா. இன்னைக்கு நான் ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் இன்ஸ்டாகிராம் நான் யூஸ் பண்ணணும், அதாவது 2 மணி நேரம் ஏதாவது ஒரு சோஷியல் பிளாட்ஃபார்மை நான் யூஸ் பண்ண போறேன் அப்படின்ற டைமை செட் பண்ணி வச்சிட்டீங்கன்னா இன்ஸ்டன்டா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் வரும். அந்த நோட்டிபிகேஷன்ஸை பார்க்கும்போதெல்லாம் உங்களுக்கு என்ன தோணும்னா, ஓகே 2 மணி நேரம் ரீச் ஆயிடுச்சு, இதுக்கு மேல நம்ம பார்க்க கூடாதுன்ற ஒரு அலர்ட் மாதிரி வரும். அந்த அலர்ட்டை பார்த்து நீங்க சுதாரிச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க தப்பிச்சீங்க. சோ இதெல்லாம் பண்ணீங்கன்னா உங்களோட டோபமைன் ஸ்பைக்ஸை நீங்க கண்ட்ரோல் பண்ண முடியும். சோ இந்த ட்ரிக்ஸை யூஸ் பண்ணீங்கன்னா உங்களோட லைஃபை நீங்க ப்ரொடக்டிவா லீட் பண்ண முடியும். உங்களோட டே டு டே ஆக்டிவிட்டிஸையும் ப்ரொடக்டிவா ஹேண்டில் பண்ண முடியும். வெறுமனே நீங்க இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸை மட்டும் ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு எந்த ரெவன்யூவும் வர போறது இல்ல. அதை போடுற கிரியேட்டர்ஸ்க்கு வேணா ரெவன்யூ வரும், ஆனா உங்களுக்கு ரெவன்யூ வர போறது இல்ல பாஸ். சோ நம்ம ஸ்டெப்ஸ் எடுத்தாதான் நம்மளோட கெரியரை நம்ம இம்ப்ரூவ் பண்ண முடியும். இந்த ஃபேக்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வாய்ஸ் ஆஃப் சுஜித்தை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.